எங்கள் அண்ணன் பழனி பாபா விடவா நான் பேசிட போகிறேன். ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் ஒரு மேடையில் கூட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசுனதில்லை. என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்கிறார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மொழி பற்றி இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஆள்வீர்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்கிறார். எவ்வளவு பொதிச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் 15 விழுக்காடு அந்த வாக்கில் திமுக மஞ்சள் குளிச்சிட்டு. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு 23 விழுக்காடு. இந்த 2 வாக்கில் தான் மஞ்சள் குளிக்கும். நீங்கள் விழிப்புணர்வற்று மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரைவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது, எவரும் காப்பாற்ற முடியாது. அதில் எங்களுக்கு கற்பித்தவர் தம்பி, எங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட தத்துவம் விவேகானந்தர் சொல்றார், உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதேங்கிறது.